பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகமணி. மகளாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகமணி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பள்ளியில் கூடியுள்ள உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் இணையதளத்தில் ஜெப உதவி கேட்டவர்களுக்காகவும் மற்றும் இன்று சிறப்பாக வகையில் தங்கள் கருத்துக்களுக்காக திருப்பள்ளியை காணிக்கை அளித்தவர்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்று தாய் திருச்சபையானது புனித தெரேசாவுடைய திருவிழாவையும் மேலும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இவருடைய நாளையும் கொண்டாடுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமது குடும்பங்களை ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு சமர்ப்பித்து அபிஷேகம் செய்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஆகவே நமது குடும்பங்களையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்த வண்ணம் அவருடைய அன்பை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக வாழும் பொருட்டு இரவு நம் அனைவரும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தொடர்ந்து கொண்டாடுவோம். மேலும் இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு
அன்னையின் திருப்பாதத்திரம் நோக்கி வந்திருக்கின்றோம். அவருடைய ஜெபங்களும் அன்பும் நம்மை எப்பொழுதும் வழிநடத்தட்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நமது பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் மறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைத்தும் கிறிஸ்து வழியால் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலன் ஆகாதவை கற்புலன் ஆகாதவை, அரியணில் அமருவோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்து முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடுக்கமும் அவரே. எல்லாவற்றும் உள்ள முதன்மை பெறுமாறு இறந்த உயிர்த்தெழுவோர் அவர் தலைப்பேரானார். தாம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுள்ளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகும் கடவுள் திருவுள்ளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறைப்பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கும் வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல் பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நோன்பு பற்றி பேசப்படுகிறது. ஒரு சிலர் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறார்கள், உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதை நாங்கள் பார்த்ததே இல்லை, எப்பொழுது நோன்பு இருப்பார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், மணமகன் அவர்களிடமிருந்து பிரிகின்ற நேரம் வரும்,
அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார். பேசிக்கா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் நோன்பு இருக்கணும்? ஏன் நோன்பு இருக்கணும்? உண்ணாவிரதம். உண்ணாவிரதம்னா என்ன? அதை தெரிஞ்சுக்கணும். உண்ணாவிரதம் என்றால் என்ன? மூன்று வகையான உண்ணாவிரதம் இருக்கிறது. முதல்ல முழுமையான உண்ணாவிரதம், எதுவுமே சாப்பிடக்கூடாது, எதுவுமே குடிக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு செய்தது போல 40 நாட்கள் எதையும் குடிக்கவில்லை, எதையும் உண்ணவில்லை. பார்ஷியல். தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு சில உணவு வகைகளை அவர்கள் உண்பது கிடையாது. 21 நாள், ஆண்டவர் இயேசு 40 நாள். மூன்றாவதாக உணவை மட்டும் உண்பது கிடையாது, தண்ணீரை குடிக்கலாம். 3 வகையான. ஆக உண்ணாவிரதம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சார்ந்தது கிடையாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடைசியாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். இரண்டாவதாக, எதற்காக நோன்பு இருக்க வேண்டும்? எதற்காக நோன்பு இருக்கும்? நம்மளாம் உண்ணாவிரதம் இருக்கிறோமா? கட்டாயமா 2 நாள் இருக்கணும். என்னைக்கு? ஆஷ் வெட்னஸ்டே, குட் ஃப்ரைடே, 2 நாள் இருக்கணும். அந்த 2 நாள் என்ன பாடுபடுறோம் இல்ல? 2 நாள் என்ன பாடுபடுறோம்? காலையிலே எழுந்து கோயிலுக்கு போகணும். விபூதி புதன், மண்ணில் இருந்தவங்க தான் மண்ணுக்கே திரும்புவார். சாமியார் வந்து நெத்தியில விபூதி பூசி, இன்னைக்கு உண்ணாவிரதம், நீங்க நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால அதிகாலையில் திருப்பலிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உண்ணாவிரதம். வயிறு வேற அன்னைக்கு தான் வேணும்னே கொடுக்குறோம் இல்லையா? டைமை பார்த்துட்டே இருப்போம், என்னடா இந்த முள்ளு போக மாட்டேங்குது. 12 மணி ஆச்சுன்னா உதேசார் வெள்ள அடிச்சாருன்னா இப்போ ஏதாவது சாப்பிடலாம், இந்த ஆள் வேற அடிக்க மாட்டேன்றாரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு விஷயத்திற்காக நாம் உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஆனால் திருவு விலையத்தில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். எதற்காக என்று சொன்னால், அவருடைய பணியை சிறப்பாக செய்வதற்காக ஆண்டவரோடு பேசி அவர் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை மெருகேற்றுகிறார். 40 நாட்கள். தானியேல் புத்தகத்திலே ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற வேண்டும் என்பதற்காக 21 நாட்கள் தானியேல் உண்ணாவிரதம் இருக்கிறார். எஸ்தர் புத்தகத்திலே ஆண்டவருடைய மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதாக 3 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆக ஒவ்வொரு முறையும் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நற்செய்தியிலே மானிட மகன் அவர்களோடு இருக்கிறார், ஆகவே அவர்கள் உண்ணாவிரதம் இருப்பது தேவை கிடையாது. ஆனால் மானிட மகன் அவரிடமிருந்து பிரிக்கப்படுகிற பொழுது அவர் முகத்தை காண்பதற்காக அவர்கள் உண்ணாவிரதம் இருப்பார்கள். இப்பொழுது நாம் எல்லாம் உண்ணாவிரதம் எதுக்கு இருக்கணும்? ஆண்டவருடைய முகத்தை காண. தாவீது ராஜா எதற்காக உண்ணாவிரதம் இருந்தார்? தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள உண்ணாவிரதம் இருந்தார் இல்லைங்களா? ஜோயல் புத்தகத்தில் என்ன சொல்லப்படுகிறது? உண்ணாவிரதம் என்று பாவத்திற்கு பரிகாரம் தேடுங்கள். ஆக உண்ணாவிரதம் என்பது பல வகையான விஷயங்களை பொறுத்து இருக்கிறது. இன்று நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவர் முகத்தை காண்பதற்காக உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்லுகிறது. அதுக்குதான் உண்ணாவிரதம் இருக்கிறது. ஆனா பல நேரத்தில் நம்முடைய உண்ணாவிரதம் எப்படி ஆகுது அப்படின்னா,
இல்லையா? ஒரு சிலரெல்லாம் அடம் பிடிச்சி உண்ணாவிரதம் இருப்பாங்க தெரியுங்களா? அடம் பிடிச்சி சுகர் பிபி மாத்திரை இருக்கும், ஆனாலும் கேட்க மாட்டாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க. 11 மணிக்கெல்லாம் விழுந்துருவாங்க. 12 மணிக்கு ஆஸ்பத்திரியில் தான் அவங்கள போய் தட்டி எடுக்கணும். யார் சொன்னாங்க அப்படி இருக்கு உண்ணாவிரதத்தை சொல்லி? ஆண்டவர் சொன்னாரா? திடமாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஒரு நாள் சாப்பிடலாம், இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆண்டவர் சொன்னாரா வா நீ உண்ணாவிரதத்தை செத்துப்போ அப்படின்னு சொன்னாரா? சொன்னது கிடையாது. வாழ்வதற்காகத்தான் உண்ணாவிரதம். அந்த வாழ்வு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்ணாவிரதம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே நாம் உண்ணாவிரதத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில மாற்றங்களோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் சாப்பாடு சாப்பிடலன்னா நம்ம மனசெல்லாம் ஒன்றும் மாற போறது கிடையாது. அது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. உண்ணாவிரதம் திருச்சபை சொல்லுகிறது, நீங்கள் ஒருவேளை உண்ண வேண்டாம், ஃபைன், இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் இல்லை, 2 நாள் கூட இருப்பேன். இப்ப இருக்கிற நம்ம பிள்ளைகள் எல்லாம் பாதி பேர் உடம்பு ஒல்லியா வச்சுக்கணும் அப்படின்னு சாப்பிட்றதே கிடையாது. அப்பா அம்மா ஜெபிக்கணும், முட்டி போட்டு ஜெபிக்கணும், இந்த புள்ள சாப்பிடுமா சாப்பிடாதா, கொடுத்தாலும் பாதி சாப்பிடுறது இல்லை இல்லையா? அப்ப உண்ணாவிரதம் என்பது நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிறதா? பல நேரங்களில் பாதிப்பது கிடையாது. ஆக இந்த உண்ணாவிரதத்தை நாம் முழுமையாக வேறு விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே நாம் எதிலிருந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும்? மேபி ஃப்ரம் யுவர் செல்போன் இல்லையா? நாம் உண்மையாகவே உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 40 நாள் பேசிக் நெசசிட்டிக்காக மட்டும் செல்போன் உபயோகிக்க முடியுமா? பேசிக் கம்யூனிகேஷன் அது மட்டும் வச்சுக்கிறோம். மற்ற எந்த விஷயத்தையும் சோசியல் மீடியா இல்ல வேறு விஷயங்களை நான் என்னுடைய செல்போன் யூஸ் பண்றது இல்ல சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு கெட்ட கனவு வரக்கூடாது, அதனால என்ன செய்ய, சிலுவை பிடிச்சி தூங்கு, இல்ல சிலுவை வச்சு தூங்கு சொல்றாமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சிலுவை வச்சு நான் தூங்குறாங்க, செல்போன் வச்சு தான் தூங்குறாங்க. 40 நாள் தள்ளி இருக்க முடியுமா உன்னால? ஒரு சில வீடுகளில் எத்தனை கூச்சல் அப்படின்னு சொன்னா காலையிலே ஆன் பண்ணி விட்டுறாங்க. ஒரு பக்கம் டிவி ஓடுது, இன்னொரு பக்கம் மியூசிக் சிஸ்டம் ஓடுது. ஒரு அமைதியான சூழலே கிடையாது. ஆண்டவரை யோசிக்கிற, தியானிக்கின்ற, ஜெபிக்கின்ற மனங்களே கிடையாது இல்லையா? ஆக என்னால் அதை ஆஃப் பண்ண முடியுமா? நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒருவேளை சாயங்காலம் கோயிலுக்கு வந்தா கூட அவங்களுடைய ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தா ரெக்கார்ட் பண்ணி வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா? ரெக்கார்ட் பண்ணி வை, பார்த்துக்கிறேன் சொல்றமா இல்லையா? இருக்க முடியுமா என்னால? ஆஃப் பண்ணி வச்சுட்டு பரவாயில்ல, ஒரே கதை தான். இன்னைக்கு இருக்கிற இந்த சீரியல்கள், அப்புறம் சினிமாக்கள், இதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்குது. எத்தனை பேருக்கு தெரியுது? தேவையில்லாத ஐடியாஸ் எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. வாழ்க்கை எப்படிதான் கெட்டு போகுது அப்படின்னு 4 சீரியல் பார்த்தா போதும், அன்னைக்கு அந்த குடும்பத்துல பிரச்சனை. கற்றுக் கொடுக்குறாங்க என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க போகணும். நம் பிள்ளைகள் எல்லாம் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனதை பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்தில் கிடையாது. ஆனா இன்னைக்கு போறாங்க இல்லையா? சும்மா இதை திட்டினாவே போயிட்டு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காது, இதெல்லாம் நடக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் எப்ப பார்த்தாலும் பேசினே இருக்கிறேன். ஒரு தாயாக ஒரு நல்ல உதாரணத்தை என்னால் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் என் வாய்ப்பு பூட்டு போட முடியுமா? 40 நாள் அதுதான் மனமாற்றம், அதுதான் உண்மையான உண்ணாவிரதம். செய்ய முடியுமா? ஒரு சில சமயத்தில் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு சில நாட்களிலே நான் உண்ணாமல் இருக்கிறேன், குடிக்காமல் இருக்கிறேன், இல்லை வேற தீய பழக்கங்கள் செய்யாமல் இருக்கிறேன். வழக்கமாக எப்போ செய்வோம்? தமஸ்காலத்தில் செய்வோம். தமஸ்காலத்தில் நம்ம எல்லாம் அருமையான கிறிஸ்தவர்கள். நம்மளை பார்த்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாதிரி தான். ஈஸ்டர் முன்னாடி 40 நாள் கறி சாப்பிடுறது இல்லை,
கெட்ட விஷயங்களா, எது என்னை பிரிக்கிறது ஆண்டவரிடமிருந்து, அதை நீங்கள் நோன்பாக இருங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள். அதுதான் உண்மையான நோன்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் நான் சாப்பிடல, ஒரு 2 நாள் வந்து தண்ணியை குடிக்கல, பெரிய சாதனை. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து 10 நாள் நான் சாப்பிட மாட்டேன். என்ன பெரிய சாதனை அது? என்ன பெரிய சாதனை? 4 பேருக்கு நான் நல்லது செய்யறேன், அது சாதனை. மனதை கடினப்படுத்தி நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றது போல நடந்து 4 பேருக்கு நல்லது செய்து இறை வார்த்தையை போதிக்கிறேன் என் வாழ்க்கையின் மூலமாக என்று சொன்னால் அது சாதனை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி வேணாலும் இருக்கிறாங்க, ஆனால் அது இல்லை வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல என்னால் வாழ முடியுமா? அதுதான் வாழ்க்கை. அதற்காக நான் ஒருத்தல் முயற்சிகளை செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், 3ஆம் விரதம் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் தூய்மையான ஒளியின் முன்னே செல்வதை நான் காண முடியும், ஒளியின் பிள்ளைகளாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கடைசியாக புனித யோவான் அருமையாக எழுதுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு ஒளியாக வந்தார். என்னவாக வந்தார்? ஒளியாக வந்தார். ஆனால் மனிதன் ஒளியை ஏற்றுக்கொள்ளவில்லை, இருளைத்தான் விரும்பினான். ஆனால் எந்த ஒரு மனிதன் அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டானோ அவர்களுக்கு இறைவனுடைய பிள்ளைகளாகின்ற பாக்கியத்தை இறைவன் கொடுத்தார். இன்னைக்கு நாம் உண்ணாவிரதம் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்காக. எந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையிலே இருளை ஏற்படுத்துகிறதோ அந்த இருளை அகற்ற நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும், அதை பிடுங்கி எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சு அப்படின்னா காதில் வந்து தண்ணி ஊற்றுவோம். எங்க ஊற்றுவோம் தண்ணி? கண்ணை தான் கழுவணும் இல்லையா? கண்ணை தான் கழுவணும். நான் வந்து ஒருத்தருக்கும் நான் மரியாதை கொடுக்கறது இல்லை, ஒருத்தருக்கு நான் உதவி செய்யறது இல்லை, நான் ரொம்ப சுயநலமா இருக்கிறேன், அகங்காரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நீ தோசை சாப்பிடல வந்து பெரிய சாதனையா? என் அகங்காரத்தை போக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என் சுயநலத்தை துடைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நோன்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஆகவே நாம் செய்கின்ற செயல்கள் ஆண்டவருடைய அன்பை முழுமையாக புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நமக்கு வழிவகுக்கிறதா, அதுதான் நோன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு நோன்பிருந்து ஆண்டவரை அன்பு செய்யவும், ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலையாக வாழவும் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவியானவரின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உடைய ஒரே திருமகனை ஆதரிப்பாராக. கண்ணியிடம் இருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பொழுதென்று அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்களை
ஆகவே உடைய ஆவியை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடல் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, இணையாயர்கள் சுசைநாதன், சதீஷ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரேசா, இவ்வுலகிலும் புகழ்ந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியாரில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபை 2 நாள் நமக்கு உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்லுது. எதற்காக அப்படின்னா, எப்படி உண்ணாவிரதம் இருக்கணும்ன்றதை கற்றுக்க. ஆனால் எப்போ உண்ணாவிரதம் இருக்கணும்? வருஷம் ஃபுல்லாக இருக்கும். எதிலிருந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும்? எந்த ஒரு விஷயம் என்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்கிறதோ அதை நீங்கள் நோன்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். பலவிதமாக இருக்கலாம். உறவுகளில் இருக்கலாம், இல்லை நாம் பயன்படுத்துகிற பொருட்களில் இருக்கலாம், இடங்களில் இருக்கலாம், மனநிலை இருக்கலாம், சிந்தனை இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். எது என்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்கிறதோ அதை நான் நோன்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நான் ஆண்டவருடைய அன்பு பிள்ளையாக, ஒளியின் மகனாக, மகளாக வாழ முடியும்.
ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அவர் அன்பில் நிலைத்திருக்க இறைவன் நம்மை வழிநடத்தட்டும் என்று கண்களை மூடிய வண்ணம் கரங்களை விரித்து தந்தையிடம் பக்தியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்தது கொண்டு வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி பெறுவனரமை என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை எடுத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருது கிடைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெற்று புதுநன்மை வாங்கி ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக தங்களையே தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இப்போது வழங்கப்படும் நற்கருணையை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் இடங்களில் இருந்தபடி இறையாசை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நடை கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு காமிக்க எங்கள் மீட்பின் மறைநன்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மற்றும் சிறப்பு குணமளிக்கும் வழிபாடு நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு குணமும் நலமும் பெற அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த யூபிலி ஆண்டில் அன்னையின் இந்த திருத்தலத்திற்கு வருகை தரும் இறை மக்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பணியில் பங்கு பெற்று திவ்ய நற்கருணையை உட்கொண்டு திருத்தந்தையின் கருத்துகளுக்காக ஜெபித்தால் சிறப்பு பலனை பெறலாம். திருத்தலத்திற்கு வந்திருக்கும் நீங்கள் உங்கள் உடைமைகள் பொருட்கள் மீது எப்போதும் விழிப்பாய் கவனமுடன் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின்படி அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலேயும் குடும்ப புத்தகம் இருக்குது இல்லையா, திருச்சபைக்கு. அதில் குடும்பங்களை ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு சமர்ப்பிக்கின்ற ஜெபம் இருக்கிறது. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? இப்போல்லாம் நாம் மறந்துட்டோம். திரு இருதய படத்தை நிறுவி வருடாந்திரம் அதை புதுப்பித்து ஜெபிக்கின்ற காலமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் நாம் ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைக்க வேண்டும். செய்கின்ற தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க முடியும். அன்னை மரியாள் எவ்வாறு தன்னை விட அதிகமாக ஆண்டவரை அன்பு செய்தாரோ அதுபோல நாமும் செய்வோம். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் தான். ஆகவே அந்த தாய் நமக்காக ஜெபிக்கட்டும். நமது குடும்பங்களை அன்பு நிறைந்த குடும்பங்களாக மாற்றிட அவர் நம்மோடு இருந்து ஜெபித்து நம்மை அன்பு செய்யட்டும் என்று நமது குடும்பங்களை அன்னை மரியாளின் ஜெபத்திற்கும் அவருடைய அன்புக்கும் சமர்ப்பித்த வண்ணம் பக்தியோடு கொண்டாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர்களே, உம்முடைய திருநட்சத்திரமாக இயேசு ஆசி பெற்றதை புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். ಜೀವಂತ ಸಂತರು ಎಂದು ಕರೆದು
அவர்கள் ಕೆಲಸ ಅವರೇ ಸ್ವೀಕರಿಸಿತು ವಾಸ್ತವದ ಇದು ಫ್ರಂಟ್ಲ ಮೂವ್ பண்ணுங்க ಪ್ಲೀಸ್ ಫ್ರಂಟಲ್ಲಿ ಇದೆ ಅವಾಗ ಸಿಸ್ಟರ್